ஹலோ கைஸ், இன்றைக்கி நாம் ஃபியர் மற்றும் ஃபோபியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ரெண்டு ஃபீலிங்ஸ் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சைக்காலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபீலிங்ஸை பற்றி ஸ்டடி பண்ணதில் ஒரு ரேண்டம் ஃபேக்ட்ஸாக நம்ம வந்து ஒரு 10 ரேண்டம் ஃபேக்ட்ஸ் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து யூஸ்வலாகவே ஃபியர் ஃபோபியா அப்படின்னு நம்ம இந்த ரெண்டு ஃபீலிங்ஸ் வந்து நம்ம நெகட்டிவாக தான் பார்ப்போம். ஆனால் இந்த ரெண்டு ஃபீலிங்ஸ் வந்து நம்ம நெகட்டிவ் பார்க்க வேண்டிய அவசியம் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு இருக்காது. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா 400க்கும் மேற்பட்ட ஃபோபியாஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைட்டை வச்சு பயப்படுற ஃபியருக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஆக்ரோஃபோபியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி நைட் டைமு இருட்டு பார்த்து பயப்படுறதுக்கு வந்து நிக்டோஃபோபியான்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த 11 படத்தில் கூட பார்த்துருக்கலாம். ஸோ அதில் கூட அந்த பையன் வந்து இருட்டை பார்த்து பயந்து அது வந்து கடைசியாக அந்த பையன் டெத்தாக ஏறுவான். இந்த மாதிரி நிறைய வந்து ஃபோபியாஸ் இருக்குது. இது வரைக்கும் சைக்காலஜிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சது வந்து 400 வகையான ஃபோபியாஸ் வந்து இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிடாஸ்கெலனோ ஃபோபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோபியா. இது வந்து எதுக்கான ஒரு ஃபியர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போகிறதுக்கான ஒரு ஃபியராம். அதாவது ஸ்கூலில் வந்து ஸ்ட்ரிக்டான டீச்சர்ஸ் இருப்பாங்க, எக்ஸாம் ஃபியரு, அப்புறம் புள்ளி பண்ணுவாங்க, ரேகிங், இந்த மாதிரி அப்புறம் நம்மளை வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே கம்பைன் ஆகி ஸ்கூல் போகிறதுக்கான ஃபியர் தான் இந்த டிடாஸ்கெலனோ ஃபோபியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே ஃபியர் தான் வந்து அடல்ட்ஸ்க்கும் இருக்குது ஒர்க்கு போகிறதுக்காக. ஆனால் நம்ம அதை வந்து வேறு ஒரு பேரில் நம்ம கூப்பிடுறோம், அதுதான் ஒர்க் ஆங்ஸைட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஃபியர் வந்து ஸ்கூல் போகிறதுக்கான ஒரு ஃபியர். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா உமன்ஸ்க்கு மென்னை கம்பேர் பண்ணும்போது உமன்ஸ்க்கு வந்து டபுள் த டைம் வந்து இந்த ஃபியரை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான அது வந்து டபுள் த டைம் இருக்குதான். ஸோ இது என்னென்ன காரணம்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா ஹார்மோனல் சேஞ்சஸ் சொல்கிறாங்க, சோசியல் ப்ரெஷர் சொல்கிறாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா எமோஷனல் ப்ராசஸிங். இந்த 3 சேர்ந்து வந்து ஃபியரை ஃபீல் பண்ணுறதுக்கான அந்த ஒரு இது பார்த்திங்கன்னா டபுள் த டைம் இருக்குதாமா. ஆனால் இது வந்து ஒரு வீக்னஸை நம்ம கருத வேண்டாம். இது வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபியர் ஆகுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ராங்காக தான் ஆகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டியாசில் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து எந்த அளவுக்கு கூடுதோ அந்த அளவுக்கு ஃபியர் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் மதராசி படத்தில் வந்து அனிமல் இன்ஸ்டிங்க்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். இது எதனால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஃபியர் கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து எக்ஸாமில் ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்க அப்படின்னா அதை நினச்சி அதையும் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. சரி கொஞ்சம் படிப்போம்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோக்கஸ் வந்து ஒரு இடத்துல போகும். நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்களோ அதே விஷயத்தில் உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து அதில் போகும். அதனால் அந்த விஷயத்தை பற்றின ஃபியர் வந்து உங்களுக்கு கம்மியாகும். சோசியல் ஃபோபியா, அதாவது க்ரௌடை பற்றின இருக்கிற ஒரு ஃபியர் தான் இந்த சோசியல் ஃபோபியாங்கிறது. இதில் இருக்கிற இந்த சோசியல் ஃபோபியா இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து 17% பீப்புள் டிப்ரெஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதான். ஸோ இது எதை நினச்சி அவங்க டிப்ரெஷன் ஆகிறாங்கன்னா நம்மளை யாராவது ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அப்புறம் அவங்களே ஐசோலேஷன் தனிமைப்படுத்திக்கிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நினச்சி அவங்க வந்து டிப்ரெஷனுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதான். ஸோ மைக்கில் பேசுகிறது அப்படின்னு வந்தாலே 4ல் 3 பேர் வந்து அதை நினச்சி ஃபியர் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஒரு ஸ்டேஜ் ஃபியர் நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்பீச் ஆங்ஸைட்டி அப்படின்னு இதுக்கு வந்து பேர் இருக்குது. ஸோ இது இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு க்ரௌடு முன்னாடி பேசணும், ஒரு 10 பேர் முன்னாடி பேச கூப்பிட்டாலே அவங்களுக்கு வந்து கையெல்லாம் உதறும், வாய்ஸ் கட் ஆகும், அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ஹெரிட்டட் ஃபியர். இது என்ன ஃபியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கோ இல்லை உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கோ யாருக்காவது இல்லை அதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷனுக்கோ ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி ஃபியர் இருக்குன்னா அது வந்து நமக்கும் அந்த ஜீன் வழியாக நமக்கும் வந்து பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் பேரண்ட்ஸ்க்கோ இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கோ ஹைட்டை வச்சு பயம் இருக்குது அப்படின்னா அந்த ஜீன் வழியாக நமக்கும் அந்த ஹைட்டை வச்சு ஒரு ஃபியர் இருக்கும். இது எதனாலும் எந்த ஒரு இதுக்குனாலும் இது அப்ளை ஆகும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃபியர் வந்து ஒரு நேச்சுரல் நமக்கு வர்றதே கிடையாது. அது வந்து ஒரு ப்ராக்டிஸ் மூலிமா வர்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு பேடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிதுன்னா அந்த ஃபீலிங்கை வந்து உங்கள் பிரெயின் ரெக்கார்ட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் அதே சுச்சுவேஷன் வரும்போது உங்களுக்கு வந்து அதை நினச்சி ஒரு ஃபியர் வர வைக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஃபியர் நடக்குது பேசிக்காக. இப்போ நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு சுச்சுவேஷன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு குட்டாக அமைஞ்சதுன்னா அது வந்து உங்களுக்கு ஃபியர் நெக்ஸ்ட் டைம் அந்த சுச்சுவேஷன் வரும்போது உங்களுக்கு வராது. அந்த சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு பேடாக அமைஞ்சதுன்னா அதே சுச்சுவேஷன் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு அது வந்து இது நம்ம போன திருப்பி நடக்கும்போது நல்லா அமையலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியர் வரும். இப்படி தான் வந்து பேசிக்காக ஃபியர் வருது. ஸோ இது வந்து இப்போ நீங்கள் இது எல்லாத்துக்குமே இதை வந்து அப்ளை ஆகும். இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, டக்குன்னு வந்து ஒரு ஏற்றுக்காப்பில் ஒரு வண்டி வருதுன்னா இப்போ இந்த வண்டி வருது உங்களுக்கு வந்து ஒரு ஃபியர் வந்து ஷாக் ஃபீலிங் வந்து கொடுத்துரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அதே வண்டியில் போகும்போது நமக்கு இது மாதிரி போன திருப்பு நடந்துச்சு, அப்போ நம்ம வந்து இந்த திருப்பு பைய போனோம். கரெக்டாக நீங்கள் அதுக்கு முன்னாடி உள்ள ரோட்டில் போகும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வராது. கரெக்டாக அது எந்த இடத்துல நடந்துச்சோ அதே இடத்துக்கு வரும்போது தான்
நமக்கு போன திருப்பு இப்படி நடந்துச்சு, அப்போ இந்த திருப்பு அதே ரோட்டில் வரும்போது நமக்கு ஸ்லோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ப்ரீவியஸாக நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நமக்கு நெக்ஸ்ட் டைம் அந்த சுச்சுவேஷன் வரும்போது நமக்கு அந்த ஃபியர் ட்ரிகர் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சா நம்மளுடைய ஃபியர் இன்டென்சிட்டி கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே இது பொருந்தும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சேடாக இருக்கீங்கன்னாலும் தூங்கி எழுந்திரிச்சா உங்களுக்கு வந்து அதோட சேட்னஸ் வந்து அதாவது மொத்தமாக சேட்னஸ் குறையாது, ஆனால் சேட்னஸோட இன்டென்சிட்டி வந்து குறையும். அதே மாதிரி தான் ஃபியர் இருக்கும். நீங்கள் வந்து தூங்கி தூங்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுடைய மெமரிஸ்லாம் வந்து ரீஆர்கனைஸ் ஆகும். ஸோ இதனால் வந்து உங்களுடைய ஃபியரோடைய இன்டென்சிட்டி வந்து கம்மியாகும். ஸோ இது வந்து எல்லா டைப் ஆஃப் ஃபீலிங்ஸும் இது பொருந்தும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியர் டிஸ்டார்ட்ஸ் ரியாலிட்டி. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபியர் இருக்கும்போது ஒரு புது விஷயம் வந்து நமக்கு ஏதோ ஒரு டிஸ்டார்ட்ஸ் மாதிரி ஃபீல் ஆகும். அதே மாதிரி வந்து சின்ன ப்ராப்ளமே நமக்கு ஏதோ பெரிய ப்ராப்ளம் மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஃபியரோடைய ஒரு பேடான ஒரு எஃபெக்ட்னு சொல்லலாம். நம்ம இது இருக்கிறனால வந்து நமக்கு எந்த ஒரு புது விஷயம் நம்ம செய்யணும்னு தோணினாலும் நமக்கு அதை வந்து ஒரு தடங்கள் ஏற்படுத்திகிட்டே இருக்கும். நம்ம அந்த தடங்களை வந்து அதுக்கும் நம்ம செய்ய போகிற விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லைனா கூட நம்மளே இதை கனெக்ட் பண்ணி நம்ம அதை வந்து இது பண்ணிக்கிடுவோம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபியர் அப்படிங்கிறது வந்து ஒரு வீக்கான ஒரு ஃபீலிங்கே கிடையாது. ஃபியர் நம்ம எந்த அளவுக்கு ஆகுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு விஷயத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைம் அந்த ஃபியர் நம்ம ஒழிக்கணும்னா அதே விஷயத்த நம்ம எந்த விஷயத்து மேலே நம்ம ஃபியர் ஆகிறோமோ அது மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே அடுத்த திருப்பி நம்ம அந்த ஃபியர் பண்ணுற விஷயத்து மேலேயே நம்ம ஸ்ட்ராங் ஆயிடுவோம். ஸோ வந்து ஃபியர் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க சூர்யா சேனல். என் பேர் சூர்யா. பாய்.